ஹாய் ஹலோ வணக்கம். என்ன மச்சி சொல்லு மச்சி சேனலுக்காக மங்களவாசன் பாண்டியருடன் நவரத்ன மகாபாரதி. வணக்கம். எங்களுடைய முதல் காணொலியாகிய புரட்சித் தலைவர் டாக்டர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நாங்கள் தந்த காணொலிக்கு நீங்கள் தந்த மிகப்பெரிய சப்ஸ்கிரைபரும் ஃபார்வேர்டும் எங்களை மீண்டும் ஊக்கப்படுத்தி இருக்கிறது. இந்த வீடியோவை நாங்கள் உடனே தர முடியாமல் போனதற்கு காரணம் நீங்கள் எங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக அடுத்தடுத்த தருணங்களில் நாங்கள் இன்னும் சிறந்த இலக்கை அடைவோம் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த வீடியோவிற்கு வருகிறோம். எப்பொழுதுமே தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் என்று சொன்னால் எம்ஜிஆரின் எதிர்த்துவம் என்று சொல்லக்கூடிய நடிகர் திலகம் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி நாம் சொல்லாமல் இருப்பது என்பது சரியாகாது. ஆகவே இந்த வீடியோ டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றிய வீடியோவாகும். எப்படி அவரை பற்றி எல்லோரும் பல்வேறு வகையான விஷயங்களை பேசியிருந்தாலும், கட்டுரையாக தந்திருந்தாலும், பல்வேறு பதிவுகளை கொடுத்திருந்தாலும், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை முறை அம்மா என்று அழைத்தாலும் அந்த அம்மா என்கிற வார்த்தைக்கு எப்படி ஒரு புனிதமான ஒரு கௌரவம் இருக்கிறதோ அதை போல்தான் நடிகர் திலகம் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தமிழ் சமூகம் தந்திருக்கிற மிகப்பெரிய மரியாதையாகும். அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்களை பற்றிய மிகச்சிறந்த காணொலியை தருவதற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். எங்கள் என்ன மச்சி சொல்லு மச்சி சேனலின் அடுத்த பதிவின் மூலம் அதை நாங்கள் உறுதி செய்கிறோம். விழுப்புரம் சின்னையா பிள்ளை ராஜாமணி அம்மையாருக்கு மகனாக 1927 வருடத்தில் பிறந்தவர் கணேசமூர்த்தி என்கிற கணேசன். அவர் பிறந்த போது அவருடைய தந்தையார் விழுப்புரம் சின்னையா பிள்ளை சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் இருந்தார். குடும்பத்தின் வறுமையின் காரணமாகவும் அவருடைய குழந்தை பருவத்தில் சம்பாதிக்க வேண்டிய தேவையும் இருந்ததால் தன்னுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டதாக சொல்லி பாய்ஸ் நாடக நிறுவனத்தில் தான் ஒரு அனாதை என்று சொல்லி நாடக குழுவில் வேலைக்கு சேர்ந்தார். அவருடைய பால்வடியும் அந்த முகத்தை பார்த்த பாய்ஸ் நாடக குழுவினர் அவருக்கு ஸ்ரீபாட் என்று சொல்லக்கூடிய பெண் கதாபாத்திரங்களை கொடுத்தார்கள். அந்த பெண் கதாபாத்திரங்களை அவர் உள்வாங்கி அதில் உள்ள நடிப்பையும் தனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தையும் இரவு பகல் பாராமல் மனப்பாடம் செய்து அவருடைய கதாபாத்திரங்களை மிக அழகாக வெளிப்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு நாளும் தனக்கான கதாபாத்திரங்களையும் தன்னுடைய சக நடிகர்களின் நடிப்பையும் முற்று நோக்கி கவனித்த கணேசன் எப்படியாவது இளைஞரான பிறகு தான் திரையுலகில் தனக்கான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு போராடி கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் எம்.கே. தியாகராஜ போதர், எம்.கே. ராதா, பி.யு. சின்னப்பா போன்ற மிகச்சிறந்த கலைஞர்களைப் போல் தானும் ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று அதற்கான கனவுகளோடு இருந்தவருக்கு அந்த தருணத்தில் தான் ஏவிஎம் நிறுவனமும் வேலூரை சேர்ந்த பெருமாள் முதலியார் என்பவருடைய நேஷனல் பிக்சர்ஸும் சேர்ந்து தயாரித்த திரைப்படம் தான் பராசக்தி என்கிற திரைப்படம். இந்த பராசக்தி திரைப்படத்திற்கு இயக்குநராக கிருஷ்ணன் பஞ்சு இருந்தார். அந்த திரைப்படத்திற்கு நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கலைஞர் மு. கருணாநிதி தான் வசனம் என்று. ஆனால் ஆரம்பத்தில் அந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் ரத்த கண்ணீர் திரைப்படத்திற்கு வசனம் எழுதி புகழ்பெற்ற திருவாரூர் தங்கராசு என்கிற மிகச்சிறந்த கலைஞர் ஆவார். திருவாரூர் தங்கராசு மற்றும் உடுமலை நாராயணகவி, தஞ்சை ராமையாதாஸ், இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு, ஏவி மையப்ப செட்டியார், நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் போன்றவர்கள் அதன் கதையை உருவாக்கி கொண்டிருந்த தருணத்தில் அந்த கதையை எப்படியாவது சிறந்த திரைப்படமாக உருவாக்கிவிட வேண்டும் என்கிற ஒவ்வொரு நாளும் தாங்கள் செய்த முயற்சியின் காரணமாக அவர்கள் அந்த கதையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு ஒரு ஆங்கில படத்தை மேற்கோள் காமிச்சு இதன் மாதிரி வசனம் எனக்கு எழுதி தாருங்கள் என்று சொன்ன ஒரு கட்டத்தில் கடுப்பான திருவாரூர் தங்கராசு என்னுடைய ஒரிஜினாலிட்டிக்கு நான் வசனம் எழுதுதான் எனக்கான மரியாதை என்று சொல்லி அவர் வெளிநடப்பு செய்தார். அப்படி அவர் வெளிநடப்பு செய்த பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்கு வந்தவர் தான் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். இப்படியாக அந்த திரைப்படம் ஒரு முழுமையான கட்டத்தை அடைந்ததற்கு பிறகு அதனுடைய கதாபாத்திரமான குணசேகரன் கதாபாத்திரத்தை யார் நடித்தால் சரியாக என்று இருக்கும் போது அனைவராலும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டவர் கணேசன் என்கிற கணேசமூர்த்தி. அவர் அந்த நாட்களில் பிரபலமாக நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் ஒரு ஆச்சரியமான செய்தியை இதில் நான் சொல்வது என்னவென்றால், ஒரு நடிகன் தன்னுடைய முதல் திரைப்படத்திற்கான வாய்ப்பை தேடும் பொழுது அந்த திரைப்படத்திற்கான வாய்ப்பு அவர் திருச்சியில் நடித்துக் கொண்டிருக்கும் போது அதை பார்ப்பதற்காக அவர் திருச்சியிலிருந்து சென்னைக்கு பிளைட்டில் தன்னுடைய அந்த முதல் படத்தின் ஆடிஷனில் கலந்து கொண்டு அந்த ஆடிஷனில் வெற்றியும் பெற்றார். இப்படியாக பராசக்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கிய போது அந்த படத்தின் ஒட்டுமொத்த குழுவினரும்
கணேசனை ஏற்றுக்கொண்டாலும் அதன் பங்குதாரராகிய ஏவி மெகட்ட செட்டியாருக்கு கணேசனின் முகத்திலும் அவருடைய தோற்றத்திலும் ஏதோ ஒரு பொலிவு குறைவதாக நினைத்து கணேசனை வேண்டாம் என்றார். ஆனால் மொத்த குழுவும் கணேசன் நடித்தால்தான் இந்த கதாபாத்திரம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல கணேசன் ஒவ்வொரு நாளும் பயந்தபடியே அந்த கதாபாத்திரத்தை நடித்துக் கொடுத்தார். அப்படி நடித்துக் கொடுத்த அந்த நடிப்பிற்கு கிடைத்த மரியாதை என்பது இன்று வரை தமிழ் சமூகம் அறிந்த ஒன்றுதான். அப்படியாக பராசக்தி திரைப்படம் முழுமையடைந்து கலைஞரின் வசனத்தாலும் குணசேகர் என்கிற கதாபாத்திரத்தின் மிக ஆளுமையான தன்மையாலும் அந்த திரைப்படம் 1952 வருடம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி தீபாவளி தினத்தன்று தமிழகம் முழுக்க ரிலீஸ் ஆனது. ஏசியாவின் மிகப்பெரிய திரையரங்கமான மதுரை தங்கம் திரையரங்கமும் அப்பொழுதுதான் முதல் திரைப்படத்தை பராசக்தியை கொண்டு ஓபன் ஆகியது. கிட்டத்தட்ட 3500 இருக்கைகள் கொண்ட தங்கம் திரையரங்கில் 112 நாட்கள் அந்த திரைப்படம் ஓடி, அதன் தொடர்ச்சியாக வேறொரு திரையரங்கில் 100 நாட்கள் ஓடி, கிட்டத்தட்ட 225 நாட்கள் மதுரையில் அந்த படம் ஓடி இருக்கிறது. அதன் இன்றைய கணக்கு என்று நாம் பார்த்தோம் என்றால் 1500 நாட்களுக்கு சமம். அப்படி ஒரு மகோதஞ்ச வெற்றியை பராசக்தி திரைப்படம் தந்தது. ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு கலைஞன் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு தேவையான பேர், பணம், புகழ், தகுதி, அந்தஸ்து என்ற அனைத்தையும் தனது முதல் திரைப்படத்தில் அடைந்த ஒரு உலகளாவிய மிகச்சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் மட்டுமே என்பது காலத்தால் அளிக்க முடியாத மிகச்சிறந்த வரலாறாகும். அப்படியாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய மரியாதையை அவர் தன்னுடைய ஒவ்வொரு திரைப்படங்களையும் தன்னுடைய முதல் திரைப்படம் போல் நடித்ததன் மூலமாக தன் ஆயுள் காலம் முழுக்கவும் அவருடைய ஞாபகங்களை இன்று வரை சுமந்து கொண்டிருக்கும் அவருடைய ரசிகர்கள் மூலமாகவும் நாம் ஒவ்வொரு திரைப்படத்திலும் அதை பார்த்து அனுபவித்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தமிழ் திரையுலகம் செய்த மிகப்பெரிய கௌரவமும் தமிழ் மக்கள் அவருக்கு சூட்டிய மிகச்சிறந்த புகழாரமும் ஆகும். இப்படியாக தனக்கு கிடைத்த முதல் திரைப்படத்தில் அவருடைய புகழ் ஓங்க துவங்கியது. அவர் புகழின் மிகப்பெரிய உச்சத்தை தனது முதல் படத்திலேயே பெற்றிருந்தார். அப்படி மிகப்பெரிய புகழின் உச்சத்தை தொட்ட எந்த ஒரு நடிகரும் செய்ய தயங்க யோசிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சிவாஜி கணேசன் உடைத்தெறிந்தார் என்பதால் அவருக்கு அவருடைய நடிப்பின் மீது இருந்த மிகப்பெரிய நம்பிக்கையாகும். ஆம், ஒரு கதாநாயகன் தன்னுடைய கதாபாத்திரத்தை நடித்து முடித்து மக்களிடம் பேர் சேர்த்த பிறகு எதிர்மறை கதாபாத்திரத்துக்கு வருவதற்கு மிகவும் யோசிப்பார். ஆனால் சிவாஜி அவ்வளவு பெரிய புகழை தந்து அவ்வளவு பெரிய ஏகோபித்த பாராட்டுகளை பெற்றதற்கு பிறகு 1954ஆம் வருடத்தில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அந்த நாள் திரைப்படத்தில், அந்த திரைப்படத்தை இயக்கிய வீரஎஸ் பாலச்சந்தருடைய திரைப்படத்தில் எதிர்மறை கதாபாத்திரமாக நடித்திருந்தார். மற்றொரு திரைப்படமான தெய்வப்பிரவி திரைப்படத்தில் 45 வயது மதிக்கத்தக்க கட்டிட மேஸ்திரியாக நடித்திருந்தார். தன்னுடைய மனைவியான பத்மினி மீது சந்தேகப்படுகிற கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரத்தை மிக அற்புதமாக நடித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராது என்கிற திரைப்படத்தில் அவர் காதலித்த அவருடைய காதலியே அவருக்கு சித்தியாக வருகிற ஆச்சரியமான கதாபாத்திரத்தை எல்லாம் அவர் ஏற்று நடித்திருந்த போது அன்றைய ரசிகர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் கடந்து அவருடைய நடிப்பு அந்த திரைப்படங்களை மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களாக மாற்றியது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 35 வயதுகளில் ஜெயலலிதா, காஞ்சனா போன்ற நடிகைகளுக்கு அவர்கள் எல்லாம் பின்னாளில் அவருடைய படங்களில் அவருக்கு கதாநாயகியாக நடித்தவர்கள். அவர்களுடைய அப்பாவாக மோட்டார் சுந்தர பிள்ளை என்கிற திரைப்படத்தில் 12 குழந்தைகளுக்கு தகப்பனாக நடித்திருந்தார். இவையெல்லாம் அவருடைய மிகச்சிறந்த நடிப்பு மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கைக்கு மிகச்சிறந்த ஆதாரங்களாகும். இப்படியாக 1952 துவங்கி அவருடைய வாழ்க்கை 60களிலும் 70களிலும் மிகப்பெரிய உயரத்தை நோக்கி மெல்ல 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 ஒவ்வொரு திரைப்படமாக உயர்ந்து கொண்டிருந்த போது 1960களில் அவருக்கு பாவரிசையில் பீம்சிங் இயக்கிய ஒவ்வொரு திரைப்படமும் மிகச்சிறந்த மைல்கல்லாகும். அப்படியாக அவர் செய்த மற்றொரு எதிர்மறையான கதாபாத்திரம் தான் உத்தமபுத்திரன் என்கிற திரைப்படம். உத்தமபுத்திரன் திரைப்படத்தை மிகச்சிறந்த கதாசிரியரும் இயக்குவருமான ஸ்ரீதர் அவர்கள் அந்த திரைப்படத்திற்கு கதைவசனம் எழுதியிருந்தார். அலெக்சாண்டர் டூமா என்கிற ஒரு ரைட்டர் எழுதிய மேன் இன் அயர்ன் மாஸ்க் என்கிற ஒரு ஆங்கில நாவலின் கிட்டத்தட்ட ஒரு தழுவலாக எடுக்கப்பட்ட உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் பொறுப்புகளே இல்லாத தன்னுடைய கேளிக்கைகளை மட்டுமே முதன்மைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு இளவரசனின் கதையாக உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த திரைப்படத்தை சிவாஜி கணேசன் நடித்த நடிப்பும் அவருடைய ஸ்டைலும் இன்று வரை எந்த நடிகராலும் பின்பற்றவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் செய்யப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கல்வெட்டாகும். அந்த படத்தில் யாரடி நீ மோகினி கேளடி என் கண்மணி என்கிற ஒரு பாடல் வரும். அந்த பாடலுக்கு அவருடைய நடன அசைவுகளும் அந்த கைதட்டல்களும் அடடா இன்று வரை
அப்படி ஒரு அற்புதத்தை தந்திருக்கும். அதை பார்த்து மயங்காத ரசிகர்களும் இல்லை, நடிகர்களும் இல்லை. அந்த திரைப்படத்தில் அவர் அந்த கைதட்டலை செய்து கொண்டிருக்கும் போது அவரோடு சக நடிகையாக ஒரு கவர்ச்சி நடிகை ஹெலன் நடித்திருப்பார். பின் புலத்தில் பல்வேறு கவர்ச்சி கதாபாத்திரங்களில் டான்சர்கள் ஆடிக்கொண்டிருப்பார்கள். இதில் ஒரு விஷயத்தை பார்த்தீர்களேயானால், ஒரு பாடலில் கவர்ச்சி நடிகை என்பவர் அந்த பாடலை கொஞ்சம் ஈடு செய்வதற்காகவும் கவர்ச்சியை மேலும் வெளிப்படுத்தி காட்டுவதற்காகவும் தான். ஆனால் ஹெலன் அந்த கவர்ச்சி நடனத்தில் ஒரு துளி கூட தெரிந்திருக்க மாட்டார் சிவாஜியின் நடிப்பின் முன்பாக. அப்படி மிகச்சிறந்த நடன அசைவுகளை தந்ததை பற்றி சிவாஜியிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வியாக கேட்டபோது சிவாஜி என்ன சொன்னார் தெரியுமா? இவையெல்லாம் நான் ஒன்றுமே செய்யவில்லை. ஹீராலால் மாஸ்டர் என்ன சொன்னாரோ அவர் சொன்னதை நான் அப்படியே செய்து தந்தேன். என்னுடைய அனைத்து புகழுமே ஹீராலால் மாஸ்டருக்கு என்று சொன்னார். அதையே ஹீராலால் மாஸ்டரிடம் சென்று பத்திரிகையாளர்கள், சிவாஜி உங்களை பற்றி இவ்வளவு விதமாக சொல்லி இருக்கிறாரு, இது பற்றி உங்களது கருத்து என்ன என்று கேட்டபோது ஹீராலால் மாஸ்டர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் வெறும் நடன அசைவுகளைத்தான் கணேசனுக்கு தந்தேன். ஆனால் அதில் மிகச்சிறந்த நடினங்களை தந்து என் வாழ்க்கையில் சகாவரம் மிக்க புகழை தந்தது சிவாஜி கணேசனின் மிகச்சிறந்த நளினமிகு நடிப்புதான் என்று சொன்னார். இப்படி அந்த காலத்தில் தனக்கு கிடைத்த புகழை சக கலைஞர்களோடும் தன்னுடைய புகழை சக நடிகர்களோடும் பங்கு வைத்துக் கொண்டு ஒரு நடிகரும் தொழில்நுட்ப கலைஞர்களும் அவ்வளவு மேன்மையான மனிதர்களாக வாழ்ந்தார்கள் என்பது கடந்த காலத்தில் சாட்சிகளாகும். பாசமலர் திரைப்படம் இன்று வரை அண்ணன் தங்கை பாசத்திற்கு மிகச்சிறந்த திரைப்படமாகும். அந்த திரைப்படத்தை இந்தியில் எடுக்கும் போது அதை பார்த்த லதா மங்கேஷ்கர் தனக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லையே என்றும் சிவாஜி கணேசனை தன்னுடைய அண்ணனாக எண்ணி சிவாஜியிடம் அவர் என்னை உங்கள் தங்கையாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டதற்கு, ஆகா, எனக்கு இப்படி ஒரு தங்கையா, உலகத்தில் இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு பாடகி என்னுடைய தங்கையா என்று சிவாஜி தன்னுடைய தங்கையாக ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு ரக்ஷாபந்தன் தினத்திலும் லதா மங்கேஷ்கர் சிவாஜிக்கு ராக்கி கயிறு அனுப்புவதும் தன்னுடைய தங்கைக்கு ரக்ஷாபந்தன் பரிசாக சீர்வரிசை தருவதும் தீபாவளி போன்ற நாட்களுக்கு தங்கைக்கு சீர்வரிசை தருவதை போல் பரிசுகள் தருவதும் சிவாஜியின் காலத்தில் லதா மங்கேஷ்கருக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு சிவாஜியின் மரணத்திற்கு பிறகும் அவருடைய பிள்ளைகள் ராம்குமார் மற்றும் பிரபு அதை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக சிவாஜிக்கும் லதா மங்கேஷ்கருக்குமான அந்த அன்பு ஒரு நாள் அவர்களுடைய வீட்டு உணவறையில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது லதாவிற்கு பிடித்தமான அசைவ உணவுகளை பரிமாறிக்கொண்டிருந்தார். ஒவ்வொன்றாக எடுத்து வைத்துக் கொண்டு அவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு வித்தியாசமான கறியை சிவாஜி கணேசன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சிவாஜியிடம், அண்ணா இது என்ன கறி என்று லதா மங்கேஷ்கர் கேட்க, இதுவா என்னுடைய தங்கையின் குரலை போல் இருக்கும் குயிலின் கறி என்று சொல்ல, ஏனண்ணா என்னுடைய தங்கையின் குரல் குயில் போல் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நீங்கள் எப்படி என்ன ஒரு குயிலின் கறியை சாப்பிட முடியும் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட அந்த தருணத்தில் சிவாஜி அப்படியே தன் கையில் இருந்த அந்த அசைவ கறியை கீழே போட்டார். அதன் பிறகு தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட குயில் கறியை அவர் சாப்பிடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழில் எடுக்கப்பட்ட படங்கள் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்படும் போது பெரும்பாலும் திலீப் குமார், சஞ்சீவ் குமார் போன்ற நடிகர்கள் தான் சிவாஜியின் திரைப்படங்களை நடிப்பார்கள். அதுபோல் ஏனைய நடிகர்கள் நடித்த திரைப்படங்கள் தமிழில் ரீமேக் செய்யப்படும் போது எல்லா நடிகர்களும் ஒரு படத்தை ரீமேக் செய்யப்படும் போது அந்த படத்தின் மூலப்பதிப்பை ஒரு முறை பார்த்து விட்டுத்தான் அந்த படத்தின் நடிகர்கள் நடித்ததை விட தான் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் சிவாஜி அவருடைய சமகால நடிகர்கள் நடித்த திரைப்படங்களை ரீமேக் செய்யும் போது அவர்களின் திரைப்படங்கள் எதையுமே அவர் பார்க்க மாட்டார். அது ஏன் என்று காரணமாக கேட்ட பொழுது அந்த நடிகர்களின் பாதிப்பு இல்லாமல் கணேசனுடைய பிரதிபிம்பம் மட்டும்தான் திரையில் தெரிய வேண்டும் என்று அவர் தன் தொழில் மீது வைத்திருந்த அசாத்திய நம்பிக்கை என்பதற்கு பெயர்தான் ஒர்கஹாலிக் எனப்படும் அவருடைய தொழில் போதை என்று சொல்லக்கூடியதாகும். அதுபோல் ஒரு முறை இந்தி திரைப்பட நடிகர் திலீப் குமார் சிவாஜியின் வீட்டிற்கு விருந்திருக்க வந்திருந்த போது சிவாஜியின் வீட்டில் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த உறவுகளும் அந்த டைனிங் ஹாலில் இருந்தார்கள். சிவாஜியின் அம்மா, சிவாஜியின் அண்ணன், சிவாஜியின் தம்பி, மகன், மகள், மருமகன் என்று அனைத்து உறவுகளும் இருக்க அந்த மதிய உணவு மிகவும் கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் போய் கொண்டிருக்கும் போது திலீப் குமார் மிகவும் திருப்தியோடு சாப்பிட்டு விட்டு கை கழுவும் போது சிவாஜியை பார்த்து, சிவாஜி பாய், இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் என்றார். அதை பார்த்து திலீப் குமாரிடம் என்னவென்று கேட்பதற்கு, ஒரு மனிதனுக்கு பேர், பணம், புகழ், தகுதி, அந்தஸ்து என்று எல்லாம் வரலாம், ஆனால் அவனுக்கு குடும்ப உறவுகள் அமைவது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டு கடவுளின் அருள் ஆசீர்வாதம் பெற்றவர் என்று சொன்ன போது சிவாஜி நெகிழ்ந்து போனார். ஆம், சிவாஜியின் ஒவ்வொரு திரைப்படங்களும் குடும்ப உறவுகளை மேம்படுத்தி கொண்டே இருந்தது. கடந்த கால தலைமுறையில் அந்த கால இளைஞர்கள் தங்களுடைய குடும்பத்தை நேசித்ததற்கு மிகச்சிறந்த காரணமாக இருந்தது ஒவ்வொன்றும் சிவாஜியின் திரைப்படங்கள் தான்.
எம்ஜிஆரின் திரைப்பாடல்களில் இருந்த கருத்துக்களும் சிவாஜியின் திரைப்படங்களில் இருந்த குடும்ப உறவுகளும் தான் 60, 70, 80 காலகட்டங்களில் உள்ள இளைஞர்களை வழிநடத்தியது என்பது மிகச்சிறந்த ஒரு சினிமாவின் ஆச்சரியமாகும். அப்படியாக சிவாஜி தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு திரைப்படத்தையும் தன்னுடைய சினிமாவின் சாசனம் போல் உருவாக்கி கொண்டிருந்தார். அவர் செய்த ஒவ்வொரு சாகசங்களும் திரைப்படத்தில் இன்று வரை யாராலும் முறியடிக்கவே முடியாததாகும். புதிய பறவை என்கிற திரைப்படத்தில் அவர் பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற பாடலுக்கு அவர் காட்டிய அந்த ஸ்டைல் இருக்கிறதே, அதையெல்லாம் எந்த காலத்திலும் எந்த நடிகராலும் செய்யவே இயலாத ஒன்றாகும். அதுபோல் தெய்வ மகன் என்று ஒவ்வொரு திரைப்படமும் அவருக்கு மிகச்சிறந்த பெயரையும் புகழையும் தந்து கொண்டிருந்தது. அப்படியாகத்தான் சாந்தி என்ற ஒரு திரைப்படம், சாந்தி திரைப்படத்தில் யாரந்த நிலவு ஏன் இந்த கனவு என்ற ஒரு பாடலை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்து கவியரசர் கண்ணதாசன் எழுதி TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடி ரெக்கார்டிங் செய்யப்பட்டு பட ஷூட்டிங்கிற்கு தயாராக இருந்த போது அந்த இரவு பொழுதில் சிவாஜி அந்த பாடலை கேட்கிறார். ஒரு முறை கேட்கிறார், 2 முறை கேட்கிறார், தொடர்ந்து 5, 6 முறை நாகராவில் ஓடவிட்டு கேட்கிறார். கேட்டு ஒவ்வொரு முறையும் அந்த பாடலை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது படத்தின் இயக்குநரான பீம்சிங்கை அழைத்து சிவாஜி பீம்சிங்கிடம், பீம்பாய் இன்னைக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ஷூட்டிங்கை ஒரு 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாமா என்றார். பீம்சிங் கொஞ்சம் ஆடி போய்விட்டார். ஏன், என்ன என்று ஏதாவது குறையா என்று கேட்க, இல்லை இல்லை, இந்த படத்தின் பாடலை MS விஸ்வநாதனும் TM சௌந்தரராஜனும் நான் எப்படி நடிக்க வேண்டுமோ அதை விட மிகச்சிறப்பாக தங்களுடைய வேலையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் திரைக்கு பின்னாடி செய்த விஷயத்தை நான் திரைக்கு முன்னின்று அதை விட மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் எனக்கு 2 நாள் டைம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படி டைம் எடுத்துக்கொண்டு 2 நாட்கள் தயாராகி ஒரு இரவு பொழுதில் அந்த பாடல் பாடுவதாக காட்சி சூழல். சிவாஜி என்ன செய்தார் தெரியுமா? கையில் ஒரு சிகரெட்டை வைத்துக் கொண்டு அந்த சிகரெட்டின் ஸ்மோக்கில் நடந்தபடி தன்னுடைய உடல் அசைவை, முக அசைவை, உடல் மொழியை வெளிப்படுத்தியபடி அந்த பாடலை நடந்து நடந்து பாடிக்கொண்டிருப்பார். அந்த இரவு பொழுதும் அந்த லைட்டிங்கும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டும் அந்த ஸ்மோக் என்று சொல்லக்கூடிய புகையும் சேர்ந்து அந்த பாடலுக்கு அவர் தந்த உயிரோட்டம் இருக்கிறது அல்லவா, இன்றும் தமிழ் சினிமாவில் மிக அற்புதமான பாடல் காட்சி. அதை நீங்கள் இப்பொழுது பார்த்தாலும் உணர முடியும். இப்படியாக தன்னுடைய ஒவ்வொரு படங்களும் அவருக்கு கிடைத்த மிகச்சிறந்த மைல்கல் ஆகும். பொதுவாக இதுபோன்று சிகரெட் பிடிக்கும் காட்சிகளில் சிவாஜியை அடித்துக் கொள்வதற்கு ஆட்களே இல்லை. ரஜினிகாந்த் கூட ஒரு முறை என்ன சொன்னார் தெரியுமா? தன்னுடைய ரசிகர்கள் தன்னை மிகச்சிறந்த சிகரெட் சுமக்குவதிலும் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பதிலும் தான் தான் மிகப்பெரிய ஸ்டைலிஷ் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ரஜினிகாந்த், நான்லாம் ஒண்ணுமே இல்லை, சிவாஜி சார் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலும் அவருடைய அந்த அலாதியான நடையும் எந்த நடிகனாலும் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயம். சிவாஜி சார் தான் அதுல அல்டிமேட் ஆல் டைம் கிரேட். உலகளாவுல அவரை மாதிரி ஸ்மோக் பண்ற ஒரு விஷயத்தை யாராலும் செய்ய முடியாது. அவர் சிகரெட் பிடிக்கிறத பார்த்தா தம் அடிக்காதவங்களுக்கு தம் அடிக்க தோணும், அவர் தண்ணி அடிக்கிறத பார்த்தா தண்ணி அடிக்கிறவங்களுக்கு தண்ணி அடிக்க தோணும். ரஜினிகாந்த் ஒரு முறை பேட்டியில சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்புல ரஜினி ஈர்க்கப்பட்டிருந்தார். சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மகளாசன் பாண்டி இருந்திருந்தாரா ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரு. உலக நடிகர்களை உள்ளடிக்கவர் சிவாஜி, ஹாலிவுட் நடிகர்களை உள்வாங்கியவர் சிவாஜின்னு சொல்லிட்டு நீ அவருக்குள்ள வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நான் சொல்றேன் தலைப்புக்குள்ள வர்றதுக்காக, அப்படி சிவாஜி ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாம் நிச்சயமா உள்வாங்கினவர் தான். அது எப்படின்னா, சிவாஜியுடைய படப்பிடிப்பு தளத்துல சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருக்கையில, சிவாஜி ஒரு எக்ஸ்ட்ரானரியான காட்சியில பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கையில ஒட்டுமொத்த செட்ல உள்ளவங்களும் சிவாஜியோட நடிப்பை பார்த்து கைதட்டி ஆரவாரம் செய்யல. ஒரே ஒரு நடிகர் மட்டும் அந்த செட்ல சிவாஜியோட நடிப்பை பார்த்து கைதட்டாம விட்டுட்டாரு. அதை பார்த்து சிவாஜி என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன் என் நடிப்பு உனக்கு பிடிக்கலையா, நீ ஏன் கைதட்டலேன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த நடிகர் சிவாஜியை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு பிடிக்கல, நீங்க கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னாரு. அப்படியா, நான் பண்ணது எனக்கு ஓவர் ஆக்டிங்கா என்று சொல்லி சிவாஜி ஒரு காரியத்தை செய்தார். அந்த காரியம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த எபிசோடு வரை காத்திருங்கள். தொடர்ந்து எங்களது எதை வச்சு சொல்லும் வச்சு சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வர்ட் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தாருங்கள். நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் தான் எங்களுக்கான உயிர் விதையாகும். அதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களின்
மேலான பதிலுக்காக காத்திருக்கும் நவரத்னம் நவபாரதி மற்றும் மங்களதாசன் பாண்டியன். நன்றி, வணக்கம். மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.